கண்டிப்பா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முழுக்க முழுக்க பிசினஸ் டிப்ஸா இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து கோல்டு, அதாவது கோல்டு தங்க கடைகளை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதோட செக்யூரிட்டியை பத்தி தான் பார்க்க போறோம். தங்கத்தை பொறுத்தவரையில இன்னைக்கு வந்து லாக்கர் ஸ்பெஷாலிட்டி வச்சுட்டு வீட்டில் போய் படுத்திருந்தாலுமே விலைவாசி கூடுறதை பார்க்கும்போது பெரிய அளவில் லாக்கர் ஸ்பெஷாலிட்டி வைக்க வேண்டியிருக்கு. நான் பார்த்த வகையில் நிறைய தங்க கடைகளில் உள்ளதை நான் ஷேர் பண்றேன். சில கடைகளில் வந்து ஸ்டாஃப்ஸ்ல வந்து பஸ்ஸர் கொடுத்து வச்சிருக்காங்க. சப்போஸ் வந்து ஒரு அலாரம் வந்து ஒரு கஸ்டமர் வந்து திடீர்னு வந்து ஒரு பொருளை வந்து வியர் பண்ணிட்டு டக்குன்னு வெளியே ஓடும் போது அந்த பஸ்ஸரை வந்து ஆன் பண்ணோம்னா அலாரம் சவுண்ட்ல வந்து நம்ம பாதுகாப்பு உறுதிப்படுத்தலாம். அதே மாதிரி ஆட்டோமேஷன் டோர்ஸ், அது கண்ணாடி டோர்ஸ் ஆகட்டும், சட்டர் ஆகட்டும், ஒரு பிரச்சனை வந்துட்டு ஒரு பெரிய தங்கத்தை வந்து எடுத்துட்டு ஒரு கஸ்டமர் வெளியே ஓடுறாரு, தெப்ட் ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா அந்த பட்டன்ஸ் அமுக்குனா ஆட்டோமேட்டிக்கா டோர் லாகேஷன், அலாரம் இந்த மாதிரிலாம் வச்சாதான் நம்ம தப்பிக்க முடியும். கடைகளை பொறுத்தவரையில் மெயின் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னா சிசிடிவி கேமரா. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்டாஃப்ஸ் வச்சுருக்கோமோ சிசிடிவி கேமரான்னு ஒரு டீம் உருவாக்கி தங்க வாங்க வர்றவங்களோட முகபாவத்தை வந்து வச்சு நம்ம வந்து கரெக்டான பேஷனாக ஒரு தங்கம் வாங்க தான் வந்திருக்காரா, ரூட் எடுக்க வந்திருக்காரா, ஒரு தடவை வந்துட்டு போனவர் திரும்பி வந்திருக்காரா, அந்த மாதிரி உள்ள செக் பண்ணுறது மூலமாக வந்து நம்மகிட்ட உள்ள திருட்டுகளோ ஏதோ தடுக்கலாம். ஸோ சிசிடிவி கேமரா டீம் வந்து கண்டிப்பாக எல்லா நகைக்கடையிலையும் இருக்கணும். இந்த மாதிரி பர்ச்சஸ் தங்கத்தில் பொறுத்தவரையில் இப்போ உள்ளதில் வந்து விலைவாசி கூட மக்கள்கிட்ட வந்து ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ பர்ச்சேஸில் வந்து ரொம்ப டூப்ளிகேட்ஸ் வராமல் கடைக்காரங்க நல்லபடியாக செக்யூராக பார்த்து பர்ச்சேஸ் பண்ணால் தான் இதில் தப்பிக்க முடியும். நல்ல நகைக்கடை வைப்போம், நல்ல செக்யூராக இருப்போம், நல்ல வந்து கஸ்டமர்ஸை உருவாக்கி ஒரிஜினல் தங்கத்தை வாங்கி வைப்போம். நன்றி. நான் ஜெயசீலன். மற்றொரு சந்திப்போம்.